பாலியல் புகாரில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகா காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் ராஜகோபால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தற்போதைய அண்மைச் செய்தியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புகார் அளிக்க வந்த பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட புகாரில் சார்பு ஆய்வாளர் ராஜகோபால் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். புகார் அளிக்க வந்த பெண்ணின் தொலைபேசி எண்ணை வாங்கி மெசேஜ் மூலம் பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் முகமது ரியாஸ் இணைக்கிறார். வணக்கம் ரியாஸ், இது குறித்தான தகவல்கள் என்ன? பழனி சார்பு ஆய்வாளராக பணியாற்றி வந்த ராஜகோபாலன் என்பவர் புகார் அளிக்க வந்த பெண்ணிற்கு அலைபேசி மூலம் குறுஞ்செய்தி அனுப்பியதில் புகார் அடிப்படையில் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகா நிலையத்தில் சார்பு ஆய்வாளராக பணியாற்றி வந்தவர் ராஜகோபால். இவரிடம் சில நாட்களுக்கு முன்பு பெண் ஒருவர் தனிப்பட்ட பிரச்சனை குறித்து புகார் அளிப்பதற்காக காவல் நிலையத்தில் வந்துள்ளார். அப்போது அந்த பெண்ணின் அலைபேசி எண்ணை பெற்றுக்கொண்ட சார்பு ஆய்வாளர் ராஜகோபால் புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காமல் தனது அலைபேசியில் குறுஞ்செய்தி மூலம் பெண்ணிற்கு தொடர்ந்து ஆபாசமான முறையில் குறுஞ்செய்தி அனுப்பி அநாகரிகமாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் காவல் அதிகாரிக்கு தொடர்ந்து அநாகரிகமாக செயலில் ஈடுபட்டதாக உயர் அதிகாரியிடம் புகார் அளித்தார். இப்புகாரை குறித்து உயர் காவல் அதிகாரிகள் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் சார்பு ஆய்வாளர் ராஜகோபால் புகார் அளிக்க வந்த பெண்ணிடம் அலைபேசி வழியாக ஆபாசமாக குறுஞ்செய்தி அனுப்பி அத்துமீறி செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. பாதுகாப்பு தேடி வரும் பெண்களிடம் அதை பெண்ணிடம் காவல் அதிகாரி இவ்வளவு அநாகரிகமாக நடந்து கொண்டு காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சார்பு ஆய்வாளர் ராஜகோபாலனை உடனடியாக பணியிடம் நீக்கம் செய்ய திண்டுக்கல் சரக டிஐஜி சசிமோகன் உத்தரவின் பெயரில் அவர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் பழனி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி முகமது ரியாஸ்.